இதை சொல்றான் வள்ளுவன். சாதாரணமா நட்பு காலம் பற்றி கதை எழுதுகிறவர், கவிதை எழுதுகிறவர் சபையில் உட்கார்ந்திருக்கிறார். நட்புதான் சிறந்தது என்று அவர் பேசுவார். ஏனென்றால் அவருடைய அனுபவம் அப்படி. என் வாசிப்பு அனுபவமும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய எனக்குமான நட்பு அனுபவம் என்ன? நான் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கேட்கிறேன், நமக்கு நட்பு சாத்தியமாக இருக்கிறதா? மேக்சிமம் நம்ம நட்பு எவ்வளவு தூரத்துக்கு போவோம்? கல்யாணம் வரைக்கும் தான். திருமணம் என்றால் என்ன? ஒரு கேள்வி. திருமணத்தை எப்படி வெற்றிகரமாக ஆக்குவது? அந்த ஞானி சொன்ன பதில், கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் தன்னிடம் இருக்கின்ற ரொட்டியை கொடுத்து உதவட்டும், 2 பேரும் ஒரே ரொட்டியை சாப்பிடக்கூடாது. வீட்டில் போய் யோசி. கெமிஸ்ட்ரிங்கிறோம்ல, அது இதுதான். ஒரு தாய் தன் மகனுக்கு சொல்வது இதுதானே. புத்தகம் அது எனக்கு சொல்கிறது. நான் ஏமாறாமல் இருப்பது எப்படி என்று எனக்கு சொல்கிறது. நான் இப்பொழுது சமீபத்தில் சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லிவிடவே வேண்டும் என்கின்ற துடிப்போடு இருக்கிறேன். சில விஷயங்களை சொல்கிறேன். ஜெயமோகன் என்கின்ற ஒரு எழுத்தாளர், அந்த எழுத்தாளரை சமீபத்தில் நான் என்னுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்தேன். அவர் எழுதின அவருடைய எழுத்துக்களில், அவருடைய சித்தாந்தத்தில் நிறைய கேள்விகள் எனக்கு உண்டு. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். பெரியவங்களா இல்ல, அவர்களிடமிருந்து மரியாதையை நான் தந்து அவர்களிடமிருந்து ஏதோ ஒன்றை நான் கற்றுக்கொள்கிறேன். பண்டமாற்று முறைதான் அது. நான் கற்றுக்கொள்கிறேன், மொழியை நான் கற்றுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலம் சரளமாக பேசவோ ஆங்கில புத்தகத்தை வாசிக்கவோ தெரியாதுங்க, தெரியாது. ஏனென்றால் எல்லாம் தமிழில் படித்தேன். தமிழ் மீடியத்தில் தமிழ்ல தானே படிக்க முடியும். தமிழ்ல தான் படிச்சேன். PhD வரைக்கும் தமிழ். எல்லாத்தையும் படிச்சு ஆங்கிலம் படிப்பதற்கான சூழல் இல்லை. ஆனால் ஒரு சூழல், கடுமையான சூழல் வந்தது, படித்து விட்டேன். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் எனக்கு முன்னால் வந்தது. எங்களுடைய கல்லூரியின் தலைவர் பத்மபூஷன் மூசா ராஜா என்பவர் ஒரு பெரிய மீட்டிங்ல எங்களுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஸ்டாஃப் மீட்டிங்ல. அவர் இந்தியாவுக்கு செக்ரட்டரியா இருந்தவர், ரிட்டையர்ட் IAS, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செக்ரட்டரியா இருந்தவர், சீஃப் செக்ரட்டரி. அவர் சொல்றார், நான் படித்த புத்தகங்களிலேயே தி பெஸ்ட் புக்க ஒன்னு சொல்றேன்ப்பா அப்படின்ட்டு எங்க எல்லாருக்குமே ஒரு புக்கு சொல்லிட்டாரு. பேர் மெடிடேஷன். 7th செஞ்சுரியில வந்திருக்கு அந்த புக்கு. யாரா எழுதி இருக்கிறானா? 7th செஞ்சுரியில வாழ்ந்த பாரோன் மன்னன் எழுதி இருக்கிறான். நான் உடனே பாரோன் மன்னனை என்னுடைய வரலாறை தேடி போகிறேன். உங்களுக்கு தெரியுமா, பாரோன் மன்னன் தன்னுடைய அனுபவங்களையும் தான் போய் பயணம் செய்த மற்ற விஷயங்களையும் சொல்லி சொல்லி எழுத வைத்து ஒரு நூலகத்தை அடுக்கி வைத்தான். அந்த நூலகத்திற்கு பாரோன் மன்னன் தந்த பெயர் மன மருத்துவ நிலையம். ஒரு நூலகத்துக்கு இப்படி பேர் வச்சிருக்காங்க. எகிப்திய மன்னன் 7ஆம் நூற்றாண்டுல அவருடைய அந்த புத்தகத்தை தேடி போன, கிடைச்சிருச்சுங்க. இப்போ இல்ல, லேண்ட்மார்க்ல தேடி எடுத்தேன். நான் அதை எடுத்தேன், பிரிக்கிறேங்க ஆசையா. ஆங்கிலத்தில் இருக்கு, புரியல. எப்படி இருக்கும் தெரியுமா மனசு? ஒன்றை எடுக்கிறேன், பிரிக்கிறேன், படிப்பதற்காக உட்காருகிறேன், புரியவில்லை, என் மனமெல்லாம் பிசைகிறது, என் தலையெல்லாம் வலிக்கிறது. இதை படிக்க வேண்டுமே என்பதற்காகவே ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். கற்றல் என்பது ஒரு மிகப்பெரிய வரம். கற்காமல் இருப்பது என்பது மாபெரும் பலி, மாபெரும் சாபம். புத்தகம் என்னை விடுவிக்கிறது. எத்தனையோ காலமாக என் மனதில் இருந்த விஷயங்களை அந்த புத்தகம் விடுவிக்கிறதுங்க. சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன்.
தீர்க்கதரிசி என்கின்ற புத்தகம் நிறைய பேர் முதல்லயே படிச்சு முடிச்சிருப்பீங்க. கலீல் கிப்ரான் எழுதிய தீர்க்கதரிசி சமீபத்தில் தான் படித்து முடித்தேன். அல் முஸ்தபா என்கின்ற ஞானி தான் வாழ்ந்த நகரத்தில் இருந்து கப்பல் வந்துவிட்டு புறப்பட்டு போகிறான். 16 ஆண்டுகள் அந்த நகரத்தில் அவன் இருக்கிறான். அந்த ஞானி புறப்பட்டு போகின்ற பொழுது கூட இருக்கின்றவர்கள் அவனிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார்கள். கேட்ட கேள்விக்கு அல் முஸ்தபா பதில் சொல்கிறான். இதுதான் தீர்க்கதரிசியினுடைய முழு பொருள், முழு பாடுபொருள். ஒரு கேள்வி இருக்குங்க, நிறைய சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒரு கேள்வி இருக்கு, நான் இதை சொல்றேன், பயன்படும் என்பதற்காக சொல்கிறேன். திருமணம் என்றால் என்ன? ஒரு கேள்வி. திருமணத்தை எப்படி வெற்றிகரமாக ஆக்குவது? அந்த ஞானி சொன்ன பதில், கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் தன்னிடம் இருக்கின்ற ரொட்டியை கொடுத்து உதவட்டும், 2 பேரும் ஒரே ரொட்டியை சாப்பிடக்கூடாது. வீட்டில் போய் யோசிங்க. கெமிஸ்ட்ரிங்கிறோம்ல, அது இதுதான். ஒரே ரொட்டியை திங்கக்கூடாது. திங்கிறதுனா மொத்தமாக கொடுத்த நீ சாப்பிடுப்ப. ஒன்றுத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆளுக்கு முறுமுறு சைடு பிடிக்கும், நடுவில் இருக்கிற வெந்த சைடு பிடிக்காது. நமக்கும் அதே பிடிக்கும்னா அன்னிலிருந்து அவன் நமக்கு பகையாயிருவான். ஒரே ரொட்டி சாப்பிடாதங்கிறாங்க அவன். இதை விட எளிமையாக சொல்ல முடியுமா? எல்லோரும் சொன்னதுதான், உங்கள் குழந்தைகள் இல்லை, அவர்கள் உங்கள் வழியாக வந்தார்களே தவிர உங்களிடம் இருந்து வரவில்லை. இது இந்த தீர்க்கதரிசி புக்கில் தான் இருக்கு. முடிஞ்சா தேடி போய் படிச்சிருங்க. அந்த மாதிரியான பேச்சாளர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறது எதுக்கு? இந்த மாதிரி ஏதாவது டேக் அவே வீட்டுக்கு கொடுத்துட்டு அனுப்புறது தான். என் பெருமையை சொல்லுவதற்காக நான் வர இல்லை. ஆசிரியர்கள் செய்யக்கூடிய பணியே அதுதான். நம் அறிவை கொடுப்பதல்ல, அவர்கள் அறிவை அவர்களுக்கு அறிமுகம் செய்வதுதான் ஒரு ஆசிரியருடைய பணி. அந்த பணியைத்தான் செய்ய வேண்டும், என் அறிவை தருவதல்ல. நீங்கள் எப்படி தேட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். காலம் காலமாக சொல்லி இருக்கிறார்களா நட்பு நட்பு நட்புன்னு? இன்னைக்கு எப்படி இருக்குங்க நட்பு? இருக்கா இல்லையா? உங்க ஃப்ரெண்டா தான் சொல்றான், இல்லையா? நட்பு இல்லை. மூத்த தலைமுறை உட்கார்ந்து இருக்கிறது. உங்கள் காலத்தில் இருந்தது போல் இன்றைக்கு இல்லை ஐயா நட்பு. உங்கள் காலத்திலே இருந்ததா என்றும் தெரியாது. வள்ளம் அடிக்கிறான் பாருங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், எக்ஸாமினேஷனுக்கு படிச்சு நாசமா போனவங்க நாம. தமிழ் வாத்தியார் 100 மார்க் போட மாட்டாரு, 40 குறள் வரும். கடைசியா 2 மார்க்ல 2 குறள் கேட்பான். சாய்ஸ்ல விட்டுட்டு வந்துருவோம் நம்ம. இதையும் இவ்வளவு மனப்பாடம் பண்ணுவானேன்னு. தேர்வுக்கு படிப்பதல்ல. நான் எல்லா புத்தக கண்காட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய என்னை போன்றோருக்கு குரான் வேதம், இந்துக்கள் என்றால் உபனிஷதங்கள் வேதங்கள், வேதம் மறைபொருள். கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் மறைபொருள். தமிழர்களுக்கு திருக்குறள் தான் மறை, பொது மறை என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நமக்கான மறை பொருள் அது. அந்த வள்ளுவன் சொன்னான். நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், காது மடல் விரித்து காத்திருக்கிறீர்கள். எனக்கு அது வெறும் மடலாக தெரியவில்லை, நிலங்களாக தெரிகின்றன. அதனால் சில விதைகளை தூவுகிறேன். விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது, விதைகள் முளைக்கும். அந்த நம்பிக்கையில் தான் பேசுகிறேன். வள்ளுவர் சொல்லுகிறார், நட்பு பற்றி சொல்லுகிறார். காதை விரித்து, பைபிள் சொல்லுமே, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தைய. எல்லார்கிட்டே தான் காது இருக்குது, எல்லாருமா கேட்கிறோம்? பைபிள் சொல்கிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். இந்த காதுங்கிற உறுப்பு அற்புதமான உறுப்பு. அதுக்குள்ள நான் ஒரு கருத்து போடுறேன், உள்ள போய் தைக்குதான் பாருங்க. நாடாத நட்டலில் கேடில்லை, நட்ட பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. என்ன அர்த்தம்?
நீங்கள் ஆராயாமல் நட்பு கொள்ளாதீர்கள். அப்படி நட்பு கொண்டு விட்டால் நீங்கள் மரணம் அடைகின்ற வரைக்கும் அந்த நட்பை உங்களால் விட முடியாது. அதை விட கேடு இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாதுன்ட்டான். நண்பனை பார்த்து தேர்ந்தெடு. சரி, இத சொல்றான் வள்ளுவன். சாதாரணமா நட்பு காலம் பற்றி கதை எழுதுகிறவர், கவிதை எழுதுகிறவர் சபையில் உட்கார்ந்திருக்கிறார். நட்புதான் சிறந்தது என்று அவர் பேசுவார். ஏனென்றால் அவருடைய அனுபவம் அப்படி. என் வாசிப்பு அனுபவமும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய எனக்குமான நட்பு அனுபவம் என்ன? நான் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கேட்கிறேன், நமக்கு நட்பு சாத்தியமாக இருக்கிறதா? மேக்சிமம் நம்ம நட்பு எவ்வளவு தூரத்துக்கு போவோம்? கல்யாணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா பக்கத்துல வீட்டில் இருக்கிறவங்கள நட்பு வச்சுக்கணும். அதுவும் லேடிஸா பார்த்து நட்பு வச்சு. நட்பு எங்க பெண்களுக்கு சாத்தியம் கிடையாது. ஆண்களுக்கு சொல்கிறேன், ஆண்களுக்கு பல்வேறு விதத்தில் நட்பு இருக்கு. ஒவ்வொரு களங்களிலும் நட்பு இருக்கு. முடிந்தால் இது உங்களுக்கு தான் பயன்படும், எங்களுக்கு கொஞ்சமா தான் பயன்படும். இயல்பிலேயே நாங்கள் அவ்வளவு ஒன்றும் நட்பாக இருப்பதில்லை. சமூகம் அப்படி இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் நிரந்தர கோபத்திலும் நிரந்தர சோகத்திலுமே இருக்கிறோம். இங்க எங்கிருந்து வர்றது நட்பு? நான் ஒரு கதையை சொல்கிறேன். ஒருவேளை நான் சொல்லுகின்ற இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஏதோ ஒரு விஷயத்திற்கு சாட்சியாக இருக்கலாம். விழித்துக் கொள்ளுங்கள். ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் நான். இந்த புத்தகம் எனக்கு ஒரு சொல்லை சொல்லித் தருகிறது. ஹூரிங் அப்படிங்கிற ஒரு சொல், சைக்காலஜி, ஒரு உளவியல் புத்தகம். ஹூரிங் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வரேன், இந்த நட்புக்கு வரேன், இதை சொல்லிட்டு வரேன். ஏன்னு ஒருத்தர் இருக்கிறான், பீன்னு ஒருத்தி இருக்கிறா. என்ன ஒருத்தி? அது ஒருத்தனாவும் வச்சுக்கோங்க, இல்லை ஏவையும் ஒருத்தியா வச்சுக்கோங்க. நான் என் வசதிக்கு சொல்றேன் ஏ பீன்னு. ஏவும் பியும் நல்ல நட்போடு இருக்கிறாங்க. ஏ பிய ஏமாத்திட்டான். யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? சமூகத்தில் வெட்கப்பட வேண்டியவர்கள் யார்? ஏதானே. அவன் உங்களை ஏமாத்திட்டான், உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அவன் போயிட்டான். அவனுக்கு உங்கள் தேவை மீண்டும் வருகிறது. உங்கள் பலவீனம் அவனுக்கு தெரியும். அவன் மீண்டும் வருகிறான். மீண்டும் வந்து உங்களிடத்தில் நட்பு பாராட்டுகிறான். நீங்கள் மீண்டும் அவன் வலையில் விழுகிறீர்கள் என்றால் இப்பொழுது சொல்லுங்கள், யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? பி. இதுக்கு பேர் ஹூவரிங் என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகம். ஐ ஸ்டே அலர்ட். நான் அலர்ட் ஆகிறேன். ஒரு தந்தை தன் மகளுக்கு சொல்ல விரும்பியது இதுதானே புத்தகம் சொல்கிறது. ஒரு தாய் தன் மகனுக்கு சொல்வது இதுதானே புத்தகம் அது எனக்கு சொல்கிறது. நான் ஏமாறாமல் இருப்பது எப்படி என்று எனக்கு சொல்கிறது. நான் இப்பொழுது சமீபத்தில் சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லிவிடவே வேண்டும் என்கின்ற துடிப்போடு இருக்கிறேன். சில விஷயங்களை சொல்கிறேன். ஜெயமோகன் என்கின்ற ஒரு எழுத்தாளர், அந்த எழுத்தாளரை சமீபத்தில் நான் என்னுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்தேன். அவர் எழுதின அவருடைய எழுத்துக்களில், அவருடைய சித்தாந்தத்தில் நிறைய கேள்விகள் எனக்கு உண்டு. ஆனாலும் அவருடைய எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன். நான் வாசித்தவள், வாசித்துக் கொண்டிருப்பவள். வடக்கு முகம்னு ஒரு புக்கு எழுதுறார் அவர். அதுல ஒரே ஒரு காட்சி, இது அவர் எழுதினாருங்கிறதுக்காக சொல்லல, நம் வாழ்க்கையில் ஏதேனும் உதவுகிறதா என்று மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். புத்தகம் என்ன செய்யும் என்று சொன்னார்கள் இல்லையா? புத்தகம் என்ன செய்யும் என்பது நான் இப்பொழுது சொல்கிறேன். உங்களுக்குள் ஏதேனும் செய்கிறதா? ஜாகிரதையாகிக் கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தில் ஒரு காட்சி, பீஷ்மர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கிறார். கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தம் போயிருச்சு. அவருக்கு ஒரு வரம் என்னன்னா, நினைச்சாதான் அவருக்கு சாவு. அவர் மேல் பெருங்கருணை கொண்ட மரண தேவதை வெள்ளை உடையில் வருகிறாள். அந்த கதையில எல்லா ரத்தமும் போச்சுல்ல,
கால் கை அசைக்க முடியாதுல்ல? இப்போவாவது வாய போகலாம். அவர் சொல்கிறாரு, யார் நீ? நான் மரணங்களின் தேவதை. மரியாதையாக போயிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு கூப்பிட்றான் போவா. இல்லை பீஷ்மா, உடம்பு வலிக்குது, தாங்கலை, உனக்கு உடம்பு வயசாயிடுச்சு, ரத்தமெல்லாம் போயிருச்சு, இனி எழுந்திருக்கவே முடியாதபடிக்கு 1000 துளைகள். வாய சொல்றேன்ல போ. நான் சொல்லும் போதும் இல்லைன்னா சபிச்சிருவேன். போயிட்டா. கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் திறந்து பார்க்கிறார், ஏதோ ஒன்று அசைது. நீல கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தி வரா. இன்னைக்கு நானும் அந்த ட்ரெஸ்ல தான் வந்திருக்கேன். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.